ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தும் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இன்றைக்கி டேட் வந்து ஷவ்வால் 10 1447. இங்கிலீஷ் டேட் வந்து 29/3/2026. நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த யஸ்ரிபுடைய வீழ்ச்சி இருக்குல்ல, அதோடைய அந்த கிளைமேக்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இது புகாரியில் 3176. இப்போ இந்த ஹதீஸும் வந்து கலங்களாக இருந்துச்சு. இது எந்த இதை வந்து எனக்கு புரியுது அப்படிங்கிறது எனக்கு புரியாமல் இருந்துச்சு. இப்போ அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு கிளியராக இருக்குது. இப்போ நான் சொன்னல, அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் காலகட்டம் வந்து போகணும், அப்போ தான் அது சொல்ல முடியும் எக்ஸாக்டாக. ஓரளவுக்கு வந்து நம்ம கான்ஃபிடென்ஸாக இதுதான் அந்த விளக்கம்னு சொல்ல முடியாது அப்படின்னு நபிஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த 6 அடையாளங்கள் சொல்கிறாங்க. அதில் ஒரு அடையாளம் வந்து உங்களுக்கும் ரோமர்களுக்கும் இடையே ஒரு சமாதான ஒப்பந்தம் ஒன்று ஏற்படும். அதை மதிக்காமல் அவர்கள் உங்களை மோசடி செய்து விடுவார்கள். பிறகு உங்களை எதிர்த்து போரிடுவார்கள். 80 கொடிகளின் கீழே அவர்கள் வருவார்கள். ஒவ்வொரு கொடிக்கும் கீழே 12,000 போர் வீரர்கள் இருப்பார்கள். இது வந்து புகாரியில் 3176. அப்போது இந்த ஹதீஸு வந்து இப்போ இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இவங்க ஒரு அக்ரிமெண்ட் இப்போ அவங்க போட்டு வச்சுருக்காங்க. அரப்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலுடனும் அமெரிக்காவுடனும் ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டிருக்காங்க. நீ ஈரானை முடிங்க, மற்றபடி உங்களுக்கு ரூட் எல்லாமே நாங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துட்றோம், நீங்கள் கேட்குறதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், நீங்களும் நானும் சேர்ந்து நல்லா வந்து நாங்கள் வாழலாம், நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு. இது வந்து மோசடியில் தான் முடியும். ஏன்னா இவங்களுக்கு இதுவும் வேணும். இவங்களுக்கு ஈரானை நீக்கிறதுக்கு காரணமே இதுதான். இது இந்த முட்டாள்களுக்கு தெரியாமல் கிடையாது. அந்த பீட்டர் ஹெக்ஸத்தை அவங்க குத்திட்டே சுற்றுறாங்க காஃபருன்ட்டு. அவங்க கூட போய் ஹேண்ட்ஷேக் பண்ணுறிய, ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது அந்த கையில் எழுதியிருக்க அது கூட அவனுக்கு படிக்க தெரியல. அவனுக்கு ஐஃபோனில் இவனுங்க அரபியில் தான் படிக்கிறானு, இங்கிலீஷில் அவனுக்கு டைப்பிங்கே பண்ணுறதில்ல. அங்கே போனீங்கன்னா இங்கிலீஷில் அட்ரஸ்ஸு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். ஒரு அரபி கூட வழி சொல்ல தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கம்மியான நாலேஜ் இருக்கிற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல இது பார்க்கும்போது இது வந்து நடக்கும். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இன்னும் வேறு சில இதுவும் இருக்குது ஹதீஸ்கள். என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து தபுக் போருடைய நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ முடிஞ்சு கிளைமேக்ஸு கிட்டத்தட்ட தபுக்குக்கு அப்புறம் இது சொல்கிறாங்க. ஜைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இதில் சொல்லும்போது சொல்கிறாங்க,
வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை. நெருங்கிவிட்ட ஒரு தீமையின் காரணத்தால் அரபுகளுக்கு கேடு நேரவிருக்கிறது. இன்று யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாரின் தடைச்சுவர் இந்த போல் திறக்கப்பட்டு விட்டது என்று தம் கட்டை விரல்களையும் அதற்கு அடுத்த விரலையும் காட்டினார்கள். உடனே இறைத்தூதர் அவர்களே, நம்மிடையே நல்லவர்கள் இருக்க நாம் அழிந்து விடுவோமா என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம், தீமை பெருகி விட்டாளுங்கிற. இப்போ இன்றைக்கி அரபில் நன்மை டாமினேட் பண்ணிருச்சா, தீமை டாமினேட் பண்ணிருச்சா? ஒரு காலத்தில் தீமை இருந்துச்சு. ஆனால் அரபுகளுடைய அடையாளமாக என்ன இருந்துச்சு? ஹஜ்ஜு, உம்ரா, மதீனா, ஜியாரத்து, இதுதான் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி அதுக்கு ஆல்டர்னேட் பேக்கேஜ் நிறைய இருக்குது. டூரிசம் இருக்குது, விபச்சாரம் இருக்குது, நீங்கள் வந்து அல்லுல்லா பேக்கேஜ் இருக்குது, F1 இருக்குது, ஃபார்முலா 1 இருக்குது, டக்கார் ரேலி நடக்குது, மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்குது, WWE நடக்குது. இப்போது அவங்க பார்த்தீங்கன்னா அமலு சாலிஹாத்தில் நிறைய செலவு பண்ணுறாங்க. இப்போ ஒரு நம்பர் பிளேட்டுக்கு வந்து எவனோ ஒருத்தன் 100 கோடி ரூபாய் வாங்கியிருக்கான். அப்புறம் ஒரு டீம் வந்து அவனுடைய ஃபுட்பால் டீம் வந்து தோத்துருச்சான். அந்த இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக்கில் ஒரு டீம் மேட்ச் பார்த்து அவன் ஏதோ இந்த பிளேயர் அவனை ஏதோ சொல்லிட்டான். அப்படி அதனாலேயே அந்த டீமை பழி வாங்கணுன்ட்டு அங்கே இருந்த நெய்மரை விலைக்கு வாங்கி வேறு டீமில் சேர்த்திருக்கான். அதுக்கு வந்து ஒரு 600 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கான். இது மாதிரி அமலு சாலிஹாத்தில் நிறைய செல்வம் வந்து இப்போ ரொனால்டோடைய ஷூ வாங்கி அதில் எவ்வளோ 100 கோடியா 300 கோடி வாங்கியிருக்கான். இதெல்லாம் வந்து இப்போ இது அரபுகளுடைய லட்சணம். ஒரு பக்கம் இந்த பக்கம் காசாவில் இருக்கிற மக்கள். இப்போ இந்த எஸ்ரிபுடைய வீழ்ச்சி இருக்கு இல்லையா, அதோடைய கண்டினியூஷன் பார்க்கும்போது இப்போ இந்த ஹதீஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே மேட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, இந்த சம்பவங்கள்லாம் மேட்ச் பண்ணிங்கன்னா, இப்போ இவங்களுடைய இந்த ஹதீஸ் அரபுகளுக்கு கேடு தான் நபிஸ்லாம் சொல்கிறாங்களே, அதே வந்து சில்சுலத்தில் சஹியாவில் வந்து 2637 இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆயிஷா அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, தஜ்ஜால் வெளிப்படுவதற்கு முன் கடுமையான பஞ்சம் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள். உடனே நான் அரபுகள் எங்கே இருப்பார்கள் என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிகவும் சொற்பமாக இருப்பார்கள் என்று கூறினார். அப்போ அரபுகள் சொற்பமாயிடணும் தஜ்ஜாலுக்கு முன்னாடி. அப்போ பஞ்சம் வரணும். பஞ்சம் வரணும்னா உலகத்தில் எண்ணெய் தட்டுப்பாடு வரணும். எண்ணெய் தட்டுப்பாடு வந்துச்சுன்னா தான் பஞ்சம் வரும். இன்றைக்கி உலகத்தில் வேறு எதனாலையுமே பஞ்சம் வராது. இன்றைக்கி வந்து ஈரான்லேருந்து அங்கே தான் வந்து யூரியா வந்து நிறைய அந்த பகுதியிலேருந்து தான் வருது. ஜிப்சம் அதெல்லாமே அங்கே இருந்தால் எடுக்கிறாங்க அவங்க. அப்போது ஆயில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆயில் இல்லைனாலும் அந்த மாதிரி இந்த யூரியா இல்லைனாலும் இன்றைக்கி வந்து கடுமையான பஞ்சமெல்லாம் இதில் வந்துடும். இதில் நான் கவனித்த விஷயம் இதில் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்கன்னா அது மீனிங் இல்லாமல் இருக்காது. அது எஸ்ரிபுங்கிறாங்க, திடீர்னு மதீனான்னு சொல்லலை. மதீனா வந்து ஏன் எஸ்ரிபுங்கிறாங்க? ஏன்னா அது இஸ்லாமிக் கிடையாது. இந்த டைமில் அது இஸ்லாமிக்காக இருக்காது. ஜாஹிலியத்தில் அது எஸ்ரிபு. இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே அது மதீனா. இப்போ அது மதீனா கிடையாது, இது எஸ்ரிப் தான். இன்றைக்கி வந்து நம்ம அதை வந்து எஸ்ரிபுன்னு தான் கூப்பிடணும். மறுபடியும் அது எப்போ மதீனா ஆகும்னா, மறுபடியும் வந்து ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய ஆட்சியாளர் கையில் வரும்போது தான் அது மறுபடியும் வந்து மதீனா ஆகும். இப்போ வந்து எஸ்ரிபு தான் அது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஸ்ரிபுன்னு தானே சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் அது எஸ்ரிபாக தான் இருக்குன்ட்டு. அப்போ அது எஸ்ரிபு தானே. அப்போ அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் தன்னை ஒரு அரபு என்று சொன்னதே கிடையாது. அதிகபட்சம் வேறு வார்த்தை லாங்குவேஜ் பயன்படுத்துகிறாங்கன்னா குறைஷின்னு தான் பயன்படுத்துகிறாங்க. குறைஷிகள் ஒத்துக்க மாட்டாங்க, குறைஷிகள் இது ஏற்றுக்க மாட்டாங்க, இப்படி தான் ரசூல்லா வந்து பயன்படுத்துவாங்க. அரபுங்கிற வேர்டு எனக்கு தெரிஞ்சு அரபுகள்ங்கிற அந்த வார்த்தை வந்து தங்களையோ சஹாபாக்களையோ பயன்படுத்தவே மாட்டாங்க. இப்போ இதை நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா எங்கேருந்து அரபுகள் வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, அரபுகளும் இந்த ஜைனிஸ்டோட தான் சேர்ந்து எமர்ஜ் ஆகிறாங்க. 1918க்கு முன்னாடி வரைக்கும் அரபுகள்ங்கிற அடையாளம் கிடையாது அவங்களுக்கு. அவங்க வந்து முஸ்லீம்கள், அது வந்து ஹரம்மு, அது வந்து ஹிஜாஸு. பழைய உருது புக்கெல்லாம் பார்ப்பேன், இந்த 30s 50s 40s ஹிஜாஸுக்கு நாங்கள் போனோம் இப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. சவுதிக்கு போனோம், அரபுக்கு போனோம்லாம் அங்கே இல்லை. ஹிஜாஸுக்கு போகும்போது ஹிஜாஸ் மாகாணத்தில் ஹிஜாஸிலிருந்து கட்டுரை இப்படி தான் எழுதுகிறாங்க. பயண கட்டுரை அந்த காலத்தில் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து பெரிய பெரிய உலமாக்கள்லாம் எழுதுவாங்கள்ல, அந்த மாதிரி ட்ரிப்பு வந்து எழுதும்போது ஹிஜாஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அரபுங்கிறது இவங்க எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில் தான் ஃபஸ்ட்டு அதோடைய அரபுங்கிற அந்த வெர்ஷனே வந்து ரைஸ் ஆகுது. அந்த டேர்மை வந்து அப்போ தான் பயன்படுத்துகிறாங்க, சவுதி அரேபியா. அப்போது இவங்க பாருங்கள், இவங்களுடைய பேர் பாருங்கள், அல் மம்லக்கா, அதாவது த கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா, அரபியா சவுதியா.
இதில் பாருங்கள், இஸ்லாம்ங்கிற வார்த்தை கூட இல்லை. அல் மம்லகத்துல் இஸ்லாமியான்னு இருக்கணும்ல. அதே வந்து ஈரானுடைய பேர் பாருங்கள், இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான். அது வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் கிடையாது, இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான். அந்த அடிப்படையில் இவங்களே தங்களை இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிக்காத போது நீங்கள் காசு சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் எதுக்கு அவங்க இஸ்லாமிய நாடுன்னு சொல்கிறீங்க? ஏன் பழி போடுறீங்க? அவங்க சொல்கிறாங்களா எங்கேயாவது தங்களை இஸ்லாமிய நாடுன்ட்டு? அவங்க பாஸ்போர்ட்டில் எழுதியிருக்கா? அவங்க ஏர்போர்ட்டில் எங்கேயாவது எழுதியிருக்கா? இல்லை அவங்க கரன்சியில் எழுதியிருக்கா? யுனைடெட் கிங்டம் ஆஃப் இஸ்லாமிக் அப்படின்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? ஒன்றுமே அவங்க எழுதலை. ஏன் அவங்க அப்பாயிகள் மேலே நீங்கள் பழிய போடுறீங்க? அவங்க அதான் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி அபாண்டமான பழியெல்லாம் அவங்க மேலே போடாதீங்க. அவங்க சொல்லலை, அவங்களே அது இல்லைங்கிறாங்க, மறுக்கிறாங்க. அதனால தான் அவங்க சொல்கிறாங்களே, அந்த இப்போ ட்ரம்ப் வந்து இப்போது சொல்கிறார்ல, இந்த மாதிரி ஒரு சபை இருக்குது, அந்த இடத்துல இவங்க எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது சொல்கிறாரு, இவங்க வந்து ஜானி எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் முன்னாடி எம்பிஎஸ், அவ்வளோ பெரிய சபை இருக்குது, எம்பிஎஸ் பார்த்து ஜானி எந்திரிச்சு நில்லுங்க, நான் வெக்கம் இல்லாமல் எந்திரிக்கிறேன். பாவம் எத்தனை ஃபைல் இருக்கோ எப்ஸ்டீலுது. Johnny, just stand up, Johnny. Johnny, thank you, Johnny. இல்லை, ஐஃபோன்லேயே வச்சுருப்பான்ட்டு இருக்குது இவன், விட்டினை இப்பயே சர்க்குலேட் பண்ணிடுவோண்டா காவா நீ கொடுத்தது அப்படின்ட்டு. இல்லை, இப்போ இங்கே பாருங்களேன், இந்த வேர்டு பாருங்கள், நபிஸ்லாம் எப்படி பயன்படுத்துகிறாங்க. அரபுகளுக்கு கேடுங்கிறாங்க, குறைஷிகளுக்கு கேடோ, முஸ்லீம்களுக்கு கேடோ, அல்லது மக்காவாசிகளுக்கு கேடோ, புரியுதுங்களா? இவங்களுக்கு கேடுன்னு சொல்ல, டோட்டலாக ஹோலிஸ்டிக்காக அரபு அப்படின்னு. இப்போ இந்த அரபுகள் எப்படி இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, வாண்டடாக இப்போ ஆரம்பிக்கும் போது இவர் மட்டும்தான் ஆரம்பித்தாருன்னு இல்லை, கூடவே இவங்களுக்கு குட்டி குட்டியே ஒரு சகோதரர்கள் இருக்காங்க. இப்போ இந்த ஈரான் வாரில் யாரெல்லாம் அலைன்ஸு? சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தாரு, பஹ்ரைனு, குவைத்து, ஒமானு. இதுதான் வந்து ப்ராப்பரான. ஒமான் கூட ஒரு தள்ளின்னு வச்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, 1979-80 ஈரானுடைய அந்த ரெவல்யூஷன் வருது. 81 தான் இவங்க ஜிசிசின்னு ஒரு கவுன்சில் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கவுன்சிலோடைய பேர் என்னென்னா மஜ்லிஸே தாவுன லி தௌலத்தில் ஹலீஜில் அரபியா. புரியுதுங்களா? அரபு இனத்திற்கான ஒரு கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உருவாக்குறாங்க. அப்போ நபிசுல்லாஸ்லாம் அரபுகளுக்கு கேடுன்னா இப்போ சவுதி அரபு மட்டும் இல்லை, அதில் யார் இருக்கான்னா இவங்க தான் இருக்காங்க. பஹ்ரைனு, குவைத்து, ஒமானு, கத்தாரு, சவுதி அரேபியா, யுஏஇ. இந்த 6 நாடுகள் கொண்டது தான் ஜிசிசி. இதோடைய பேர் தான் வந்து தௌலத்துல் அரபியா. இவங்க யாருன்னா பியூர் அரபு இனம். புரியுதுங்களா? இப்போ வந்து ஈராக்லேயும் வந்து அரபி பேசுகிறாங்க, பலஸ்தீன்லேயும் வந்து அரபி வந்து பேசுகிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் அரபி கிடையாது. இனமாக இவங்க வந்து அரபியாக இவங்க வந்து கன்சிடர் பண்ண. சிரியாலையும் அரபி இருக்குது, யமன்லேயும் இருக்குது. யமனை கூட இவங்க வந்து சேர்த்துறது கிடையாது, அரபிகளில் இவங்க வந்து சேர்த்துறது கிடையாது. ஏன்னா ஜிசிசியில் இல்லையே, யமன் இல்லையே. கரெக்டாக பாருங்களேன், அந்த நாசமானி போனியா தெருவிலேயே தான் இவங்களும் போகிறாங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இது ஃபார்ம் பண்ண அந்த இடம் எதுனா ரியாது, நஜ்து, சைத்தானுடைய கொம்பு. அந்த ஜிசிசி வந்து இங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்க. மே 25 வந்து 1981 இதை வந்து நிறுவியிருக்காங்க. என்ன இதில் வந்து எந்த இதுவும் சேர்த்தலை. இதில் ஆயில் கண்ட்ரி பாரபட்சமெல்லாம் பார்க்கல, இனத்தை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. ஈராக்கை சேர்த்தலை, ஈரானுக்கு எதிராக தான் உருவாக்கினதை சேர்த்த முடியாது. ஏன்னா ஈரான் அகெயின்ஸ்ட் நேட்டோ இது, சரியா? இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ் தான் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அவங்க சேஃப்டிக்கு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் தான். அந்த வாலும் வந்து சண்டையிலலாம் சுழட்டினதில்ல, டான்ஸில் மட்டும் இப்படி சுழட்டுறது. அது பார்த்தாலே நீங்கள் பீதி ஆயிடணும் இந்த நேட்டோவை பார்த்து. அதில் இன்னொரு கூத்து என்னென்னா, நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். சரி, இது கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்கல்ல, சரி இவங்க ஆயுத பலம் என்னடா அப்படி என்ன தாண்டா வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹதீஸ் வரும் பாருங்க. என்ன வரும் அப்படின்னா, அது மாதிரி நீங்களும் அவங்களும் சேர்ந்து ஒரு எதிரியை வந்து சண்டை போடுவீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய அந்த வாள்களை வந்து கொண்டாந்து ஒரு மேடான ஒரு பகுதியில் வச்சு நின்று தொங்க விட்டுட்ருப்பீங்க. அந்த டைமில் வந்து ஒருத்தன் எந்திரிச்சு சிலுவை வந்து மேலோங்கி விட்டது அப்படின்னு சொல்லுவான். அப்போது ஒருத்தனுக்கு வந்து கோவம் வந்துடும். அப்போ அவன் கோவம் வந்து அவன் என்ன பண்ணுவான், திடீர்னு வந்து அந்த சிலுவை மேலோங்கிட்டுதுன்னு சொன்னான்ல, அவன் மேலே வந்து இவன் வந்து முஸ்லீம் வந்து அட்டாக் பண்ணுவான். உடனே அதுக்கப்புறம் இவங்களுக்கும் அவங்களுக்குமே சண்டம் ஆயிரும். அந்த ஒப்பந்தம் வந்து அப்போ தான் முறியும். நீங்களும் அவங்களும் சேர்ந்து ஒரு எதிரியோட சண்டை போடுவீங்கன்னா அது வந்து இப்போ இருக்கிற ஈரானை குறிக்கும். அப்போ அது பார்க்கும்போது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. அரபுகள் நேட்டோவோட சேர்ந்து ஈரானோட, அதான் நஜ்தில் இருப்பாங்க. அவங்க
வால் வச்சுருப்பாங்கன்ட்டு. அதில் வந்து நான் இப்போ பார்க்குறேன் இவங்க என்ன தான் பண்ணிகிட்ருக்கிறானுங்க. 81 வந்து இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி இந்த மாதிரி ஒரு டீம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மொதல் வேலையை அது என்ன பண்ணும், தயாரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு கமிட்டி போடுவாங்க. காசு இருக்குன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா DRDOன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, டிஃபென்ஸுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். எல்லா தீப்பெட்டியிலேருந்து ஏரோப்ளைன் வரைக்கும் எல்லாம் அவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. எல்லாமே ஆர்மி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட கொண்டாடுவாங்க. இவங்க என்னடா பண்ணானுங்க பார்த்தா 81லேருந்து 2017 வரைக்கும் ஒரு குண்டூசி கூட இவங்க தயாரிக்கலை. என்னடா வச்சுருக்காங்க பார்த்தா வால் மட்டும்தான் வச்சுட்ருக்குறாங்க. சரியா? அப்போது நபிசுல்லாஸ் நம்ம சொன்னோம்ல, நேட்டோவோட எவன்டா வால் எடுத்துகிட்டு போய் சண்டை போடுவான், அது வாலை குறிக்காது, நவீன ஆயுதங்களை தான் ரசூல்லா சொல்லியிருப்பாங்கன்ட்டு. அப்போது சலஃபுகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை அது வால் தான்ட்டு. நம்ம நம்பல. அப்போ இப்போ வரைக்கும் வெறும் வால் வச்சிட்டு இருக்கிறது இவனுங்க மட்டும்தான். சரியா? அப்போ அதுதான் இவங்க நேரடி மீனிங் எடுக்கணும் அவங்க சீரியஸாக தான் சொல்லியிருக்காங்க. நம்ம தான் இவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவங்க போய் அமெரிக்காவோட வாழை தூக்கிட்டு போய் சண்டை 2027 போய் போட்டால் இவங்க என்ன நடக்கும்? இப்போ வரைக்குமே அவங்ககிட்ட வால் தான். இப்போ வரைக்கும் அது டான்ஸ் ஆடுறதுக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. கடைசியாக இப்போ 2007 முழிச்சிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க வெப்பன்ஸ் தயாரிக்கணும். அப்போ என்னன்னா கவச வாகனம் தயாரிச்சு இவங்க அஜெண்டா என்னென்னா இப்போ வந்து 2030க்குள்ளே சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு. அது வரைக்கும் இவங்க என்ன ஃபுட்பால் மேட்ச் ஆகுது, 2 டீமும் வந்து வார்ம் அப் பண்ணதுக்கப்புறம் விசில் ஊதுறதுக்கு போர் எப்போ வேணாலும் தொடங்கும். நீ 30 தயாரிக்கணும்னா 26 அடிச்சிடுவாங்க. இதுக்கு மேலே தான் அவங்க உட்காந்து தயாரிக்க போகிறாங்களாம், சொந்த காலில் நிற்க போகிறாங்களாம். இந்த இஸ்ராராம சொல்லிட்டு இருந்தார் ஒரு டைமில் வந்து இவர் போனாராம் ஹஜ்ஜுக்கு. போகும்போது நான் பார்த்தேன், அது பார்த்து எனக்கு மனசு வேதனை வந்துருச்சு. என்னன்னா இராணுவ வீரர்களுடைய கான்வே போச்சு, லாரியில் வந்து ஜீப்புங்கெல்லாம் போட்டுச்சு அந்த இராணுவம் அந்த ஜீப். ஏன்னா அந்த பாலைவனத்தில் அந்த ஹம்மரு, அந்த 4x4 அந்த ஹெவி ரக்குடு வண்டி தான் வந்து அது போகும். அதெல்லாம் சஸ்பென்ஷன்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை தூக்கி லாரியில் போட்டுட்டு இவனுங்க BMW உட்காந்துட்டு போகிறானுங்களாம். யார்? சோல்ஜர்ஸு. இருக்கையிலே சோல்ஜர்ஸ் தான் ரஃப் அண்ட் டஃப்பாக அவங்க ட்ரெயின் பண்ணப்படணும், கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும். இவனுங்களே இவ்வளோ சொகுசாக போனால் இவங்க எந்த காலத்தில் போய் சண்டை போடுவாங்க? அல்ல இவங்களை தேர்வு பண்ணதே எதுக்கு? பாலைவனத்தில் இவங்க வந்து ஃபிட்டாக, இவங்க சரியான ஆளுங்க, இவங்களால் வந்து ஃபைட் பண்ண முடியும், சோறு தண்ணி இவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க, குதிரையில் வந்து இவங்க லாங் டிரைவ் போவாங்க, இவங்க குதிரையும் வந்து வெல் ட்ரைன்டுன்னு. இப்போ இவங்க குதிரை அது BMW ஆடி என்ன, அதுவும் வந்து இந்த வெர்ஷன் கிடையாது, அதுலேயும் SUV கிடையாது, அதுலேயும் வந்து செடானு, அது வந்து 120 போகிற மாதிரி இப்படி. சரியா? அப்போ இவங்களுடைய கணக்கு பார்த்துக்குங்க. இப்போது விஷன் 2030க்கு தான் இவங்க வந்து ஆயுத உற்பத்தி வந்து தொடங்க போகிறாங்களாம். அதுக்குள்ளே அப்போ அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா சவுதி அரேபியன் மிலிட்ரி இண்டஸ்ட்ரீஸ், SAMI. இப்போ கத்தார் வந்து அதுவும் வந்து இப்போ தான் தொடங்குதான். அது வந்து இது பண்ணியிருக்காங்களா, ஜஸ்ட் ஒரு 36 வருஷம் சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக தொடங்கினாங்க அப்படின்ட்டு அது விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதுகாப்பு சுதந்திரம், மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதை தவிர்க்க, வேலை வாய்ப்பு, தங்கள் நாட்டு இளைஞர்களுக்கு தொழில்நுட்பத்துறையில் வேலை வழங்க, பொருளாதாரம், எண்ணெய் வளம் தீர்ந்தாலும் தொழில்நுட்ப ஏற்றுமதி மூலம் வருமான திட்டம். இந்த வால் வந்து இவங்க சப்ளை பண்ண போகிறாங்க உலகம் பூரா. என்ன இதன் மூலமாக இவங்க வருமானம் வேறு. சரி, கறிக்கடைங்களுக்கு வேணால் சப்ளை பண்ணலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா OICன்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாடும், முஸ்லீம் நாடுகள் எல்லாமே இருக்குது. இதோடைய தலைமை வந்து நஜிது கிடையாது, இது வந்து ஜித்தாவில் இருக்குது. இது வந்து ஒரு இஸ்லாமிய நலனுக்கு, அது கிம்மிக் தான். அது வந்து விக்கிபீடியா சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, பல்வேறு கூட்டங்கள் நடத்தியதை தவிர முஸ்லிம்களின் நலன்களை பாதுகாப்பதற்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இந்த அமைப்பு தனது தளத்திலிருந்து வேறு எதையும் செய்யவில்லை என்பது வருந்தத்தக்கது. கூட்டம் போட்டதோடு சரி, இது ஒரு துரும்பு கூட முஸ்லீம்களுக்காக கிள்ளி போட்டது கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க எந்த பிரச்சனைக்குமே குரல் கொடுக்க மாட்டாங்க. யார்? அந்த அரபுகள். அந்த GCC பார்த்தீங்கன்னா காசா பிரச்சனையாக இருக்கட்டும், நீங்கள் பலஸ்தீன், ஈரான் பிரச்சனையே இவங்க தான். வேறு விஷயம் எந்த முஸ்லீம் பிரச்சனை, இந்த ரோஹிங்கியா பிரச்சனையாக இருக்கட்டும், எதுக்குமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்சிடரே பண்ணதில்லை. இவங்கக்கிட்ட என்ன ஒரு திமிர் இருக்குதுன்னா, அரபுகளை தவிர மற்றவங்க முஸ்லீம்னு நினைக்கிறாங்களா இல்லையா அதுவே தெரிய மாட்டேங்குது. அவங்க நம்மளை ஒரு கன்சிடராகவே பண்ணலை, நம்மளை ஒரு ஆளாகவே அவங்க பண்ணலை. அதே பனி இஸ்ராயல்களுடைய, இந்த இப்ராஹிம் நபியுடைய இந்த வாரிசுகளுடைய வம்சத்துக்கும் இதே திமிர் தான் இருக்குது.
இந்த வாரிசுடைய வம்சத்துக்கும் இதே திமிருக்கு தான் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரோமர்களோட சண்டை போடுற குரூப் யாருன்னா இவங்க தான், இந்த வாழை தொங்க போட்டுட்டு. அப்போ சிலுவை ஜெயிச்சது அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்கு அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ இந்த வாரம் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, ஈரானை அழிக்கிற வார், இது லாபங்களுக்கான வார், இது எண்ணெய்க்கான வாருன்னு தான் இவன் நினச்சிட்டு இருக்கான். யார்? எண்ணெயோடைய கண்ட்ரோலு நம்ம கையில் எடுத்துடலாம், சவுதி இவங்கெல்லாம் எடுக்கு, நமக்கு ஜாயிண்ட்டாக ஒரு இது போட்டுக்கலாம் அப்படின்னு தான் பேக்ட்டுக்காக இவன் நினச்சிட்ருக்கான். ஆனால் உண்மையில் அது கிடையாது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹதீஸ் வருது இல்லையா, யூப்ரட்டிஸ் நடி, அந்த ஹதீஸில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் என்ன நினைப்பான் அப்படின்னா, நான் வந்து அதை தப்பிச்சிருவேன் அப்படின்னு தான் நினைப்பான். அது புகாரியில் வரக்கூடிய அந்த ஹதீஸ். எதனால் அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு 100 பேரிலிருந்தும் 99 பேர் அவங்க வந்து கொல்லப்படுவாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் தப்பிச்சிருவேன். புகாரில் 3176. இப்போ அந்த அடிப்படையில் அந்த தப்பிக்கக்கூட அந்த போகக்கூடிய ஒரு ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனும் நினைப்பான். உயிர் பிழைப்பவனாக நானாக இருக்க வேண்டும், நானாக இருப்பேன்னு அவன் நினச்சிக்குவான். அதனால தான் அவன் கான்ஃபிடென்ஸாக உள்ளே இறங்குறான். அவன் என்ன நினச்சிக்கிறான், ஈரான்லாம் அடிச்சு காலி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் குவைத் கத்தார் நினச்சிக்கிறான், சவுதியெல்லாம் தட்டிடலாம் நம்மக்கிட்ட தான். இவங்க இப்படி ஒரு டீலிங் ஏதோ பேசியிருக்கலாம். இது அடுத்து நடக்கும்போது தான் தெரியும். அடுத்து இந்த நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இப்போ இவங்களுடைய நம்பர் எப்படி வருதுன்னு தெரியும். இந்த கடைசி எங்கன்னா பாகிஸ்தானில் வந்து முடியும். இப்போவே வந்து ஹிண்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து மேஜர் இவர் வந்து அவரே வந்து சொல்லிட்டார். யார்? மேஜர் மதன்குமார். ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்து பேசுகிறார், லெக்சர் கொடுக்குறார். அதில் அவர் சொல்கிறார், வரக்கூடிய நாட்களில் நாம் தயாராக இருக்க வேண்டும். ஒரு 30 நாள் 40 நாள் அந்த மாதிரி தான் சொல்கிறார். வரக்கூடிய நாட்கள் ஆனேவாலே தின் இவர் சொல்கிறார். திருப்பி இவர் அழித்து சொல்கிறார். இந்த மேஜர் மதன்குமார் அவர் சொல்கிறார். அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் நியூஸ். அதெல்லாம் பேசுகிறாலும் ஆர்மி ஜென்ரல் அவர் சொல்கிறார், வரக்கூடிய நாட்களில் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஆப்ரேஷன் சிந்தூர் மறுபடியும் தொடங்க போகுது. அது வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது வந்து ஒரு கிரேட் பிளான். இது புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சவுதியை அடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்து பலம் இழந்து போயிடும். ஈரான் என்ன ஆகும்னா கண்டிப்பாக தோற்றுரும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே, நீங்களும் அவங்களும் சேர்ந்து ஒரு எதிரி. அதனால தான் பேர் சொல்லலாம் அந்த இடத்துல. நீங்கள் எதிரியாக நினச்சி ஒருத்தரை அடிப்பீங்க, ஜெயிச்சிருவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்களும் இருக்க மாட்டீங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய மெசேஜ். இது பார்த்தீங்கன்னா பைபிளுடைய ப்ராஃபஸியோடவும் மெர்ஜ் ஆகுது. அல்லாஹ்வுடைய சுன்னத்துப்படியும் மெர்ஜ் ஆகுது. குர்ஆனுடைய சுன்னத்துப்படியும் மெர்ஜ் ஆகுது. பயப்புள்ளைங்க சேட்டைகளை பார்த்தாலும் உருப்புறதுக்கு உண்டான எந்த அறிகுறியும் இந்த மூஞ்சிங்களில் இல்லை. அந்த அடிப்படையில் இவங்க கேம் வந்து ஓவரு. அதே சமயம் இப்போ இவங்க அடி வாங்குறாங்க இல்லையா, இவங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து புகழ்ந்து தான் சொல்லியிருக்கு. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜும்மாவுடைய அந்த சூரா, இன்னும் இவர்களுடன் வந்து சேராமல் இருக்கும் ஏனைய மக்களுக்காகவும் இந்த தூதரை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அதாவது அரபுகளுக்கு அவர்கள் இந்த ஒரு தூதரை அனுப்பினான், இன்னும் வந்து சேராத மக்களுக்கும் தூதரை அனுப்பினான் எனும் 3வது வசனம் அருளப்பட்ட போது, அந்த மக்கள் யார் இறை தூதர் அவர்களே என்று நான் கேட்டேன். 3 முறை கேட்டும் எனக்கு பதில் அளிக்கவில்லை. 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டும் யார் கேட்டாங்க? அபூ ஹுரைரா பதில் தரல. எங்களிடையே சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் மீது தம் கரத்தை வைத்தார்கள். பிறகு சுரையா நட்சத்திர குழுமத்தில் அருகில் இறை நம்பிக்கை இருந்தாலும் இவர்களில் ஒருவர் அதனை அடைந்தே தீருவார். பாரசீகளை பார்த்து சொல்கிறாங்க, தோளில் கையை வச்சுட்டு ஈமான் அரபுல இருந்தாலே எடுத்துக்குவாங்க, அவங்க அங்கே இருந்தாலே எடுத்துக்குவாங்க, இவங்க அவ்வளோ சிறந்தவர்கள். குர்ஆன் குறிப்பிடக்கூடிய அந்த 3வது வசனத்திற்கு சொந்தக்காரர்கள். அப்போ அல்லாஹ் வந்து எவ்வளோ சிலாகிச்சு பாரசீகர்களை வந்து பேசுகிறாங்க. அப்போது அது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஷாம் மன்னருடைய பாரசீகமான இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்த பாரசீகமான இல்லை, இப்போ இருக்கக்கூடிய இந்த ரெஜிமை தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹதீஸும் எடுங்க. அகல் போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோண்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது டீம் வந்து பிரித்து விட்றாங்க. அன்சாரிகள்லாம் நீங்கள் இதை தோண்டுங்க, முஹாஜிர்கள்லாம் இதை தோண்டுங்க அப்படின்னு. அப்போது சல்மான் ஃபாரிஸி அவர்களை தங்கள் அணியில் சேர்த்து கொள்வது தொடர்பாக முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஐடியா கொடுத்தது அவர் தான். அப்போது இவங்க சொல்லும்போது அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்கள் சொன்னார்கள், இவர் சல்மான் எங்களை சேர்ந்தவர். அன்சாரிகள் கூறினார்கள், இவர் எங்களை சேர்ந்தவர்.
அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், சல்மான் எங்களை சேர்ந்தவர், அவர் எனது குடும்பத்தை சேர்ந்தவர். அப்போ இது எவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட்டு. இது உமர் சீரிஸில் அந்த சீன் வந்திருக்கு. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அஹ்ல பைத்துன்னு சொன்னாங்க? நண்பர்கள்னு சொல்லியிருக்கலாம், தோழர்கள்னு சொல்லிக்கலாம், அதுவே போதும். அபூபக்கருக்கு தானே அந்தஸ்து. அப்போது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மிஷனையே அந்த அகல் போர் தான் அழிக்கிறதா இருந்துச்சு. அதை விட கடுமையான சோதனை வேறு எதுவும் இல்லை. நீங்கள் சோதிக்கப்பட்டீங்கன்ட்டு அல்லாஹ் மக்காலையும் சொல்லலை, தாயிஃப்லையும் சொல்லலை, பத்ர்லையும் சொல்லலை, ஓதுலையும் சொல்லலை, அகலில் தான் சொன்னான். இப்போ தான் நான் உங்களை டெஸ்ட்டே பண்ணேங்கிறான். அப்போ அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அல்லாஹ் டெஸ்ட்டாகவே கன்சிடர் அல்லாஹ் பண்ணலை. அப்போ அந்த டெஸ்ட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹுடைய தீனுக்கு பக்கபலமாக இருந்தவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் ஃபேமிலியோடு இணைக்கிறாங்க. அப்படின்னா அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் அந்த சூரா ஜும்மாவுடைய அத்தியாயத்தை கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பேசுதா இல்லையா? புரியுதா? அதே மாதிரி அவங்களுக்கு இன்னொரு பட்டமும் இருக்குது. இதில் பாருங்கள், இந்த ஃபித்னா அஹ்லாஸில் பற்றி ரசூலுல்லாஹ் பேசும்போது என் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தன் கிளம்புவான், ஆனால் அவன் என் குடும்பம் இல்லைன்னாங்க. இவர் என் ஃபேமிலி கிடையாது, ஆனால் என் குடும்பன்றாங்க. எப்படி உல்டாவாக பார்க்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் செயல்கள் தான் இங்கே இது இருக்குது. அப்போ ஈரான் 46 வருஷமாக நேர்மையாக இருக்காங்க. ஒரு கட்டத்துலேயும் அவங்க ஆன்டி இஸ்லாமிக் செயல்பாடுகள் செஞ்சதே கிடையாது. அதுக்கு அவங்க பண்ணவே இல்லை. இன்றைக்கி அரபுகளுடைய முகத்தில் கரியை பூசுகிறாங்க. இன்றைக்கி அவங்க எத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? ஈரான் இஸ்ரேலை அடித்ததான்னு. இஸ்ரேலுக்கு குடைச்சல் யாருன்னு இஸ்ரேல் சொல்லுது? யாரை சொல்லுது? ஈரானை தான் சொல்லுது. இப்போ பலஸ்தீனில் இருக்கிற இஸ்ரேலுக்கு எதிரான அந்த போராட்டத்துக்கும் அவங்க தான் உதவி செய்கிறாங்க. யமன்லேயும் அவங்க தான் உதவி செய்கிறாங்க. சிரியாலையும் அவங்க தான் உதவி செஞ்சாங்க. லெபனான்லேயும் அவங்க தான் உதவி செஞ்சாங்க. இன்றைக்கி அவங்களுடைய செல்வம் தான் இஸ்லாமிய எதிரிகளை தடுக்கிறதுக்கு பயன்படுது. அரபுகளோட இத்தனைக்கு 46 வருஷமாகவும் பொருளாதார தடையில் இருக்காங்க. விட்டுருந்தா இந்நேரம் அமெரிக்கா ஓவர்டேக் பண்ணியிருப்பாங்க. 46 வருஷத்துக்கு முன்னாடி பொருளாதார தடை மட்டும் போட்டாங்க. ஏன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது அவங்ககிட்ட, ஃப்ளைட்டு கிடையாது. அதில் அவர்கிட்ட பேசுகிறாங்க, அவங்களுடைய ஒரு கவர்மெண்ட்டு ஒரு ஹையர் அஃபிஷியல்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஏன் போர் விமானங்கள் தயாரிக்கலை? அப்போ அவர் சொல்கிறார், இப்போ இப்போ 2017 கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி லைட்டாக தடை விலக்கப்பட்டுச்சு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போ நான் போர் விமானம் தயாரிக்க ஆரம்பித்தா 40 வருஷம் நான் பின்னாடி இருப்பேன் டெக்னாலஜியில். அப்போது எங்கள் பிளானே அது கிடையாது. நாங்கள் வேறு பிளான் என்னன்னா, நாங்கள் சேஃபாக இருக்கிறது எங்கள் பிளானே கிடையாது. எங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் தேவையே இல்லைப்பா. மிசைல் அடி ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமோட போய் ஜாயின் பண்ணுறோம். எங்களுக்கு என்ன இருக்குது பிரச்சனை? நாங்களே ஒவ்வொரு முகரமும் எங்களே செத்தா பரவாயில்லைன்னு தான் அவங்க பண்டிகையே அவங்களுக்கு அப்படி தான் டிசைன் செஞ்சுருக்கு. அவங்களே ஹுசைன், அவங்களுடைய ஹீரோ யார்? ஹுசைனு, ஷஹாதத்து. ஷஹாதத் தான் அவங்களுடைய இது. ஒரு சின்ன குழந்தை வர்றாரு, ஆசீர்வாதம் பண்ணுங்க எனக்கு, என்ன ஆகும்? நான் ஷஹாதத் ஷஹீதாகணும். புரியுங்களா? இது அதான் அல்லாமா இக்பால் சொல்கிறார், ஷஹாதத் ஹே மத்லூபே மக்சூதே மோமின், நான் மாலே கனிமத் நான் கிஷ்வர் குஷாய். அதாவது மூமினுடைய இலக்கு ஷஹாதத் தான். அது எங்களுக்கு கனிமத்தை பற்றியும் எங்களுக்கு கவலை கிடையாது, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பற்றி எங்களுக்கு கவலை. அதே தான் ஈரானுடைய பாதை. நீ காமிச்சதில்லை. டீல் பேசணுன்னா அவங்கக்கிட்ட இல்லாத டீலாக இன்றைக்கி அவங்க மட்டும் இன்றைக்கி பொழைக்க தெரிகிற டீல் போடுறதா இருந்த நம்ம பாஷையில், அரபுகள் பாஷையில் இன்றைக்கி யுஏஇ, துபாய், கத்தாரம் தூக்கி சாப்பிட்றக்கூடிய அளவுக்கு இவங்களை ஆக்கியிருக்கணும். தூக்கி கையில் கொடுத்துருவான் அமெரிக்கா. தோல்வி ஒத்துக்கோ, மொத்த அரபுகளும் அவங்க கையில் கொடுத்துட்றேன்ட்டு ஹுர்முஸை கண்ட்ரோல் பேசுகிறாங்க. டீலு ஹுர்முஸ் நீயும் நானும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணலான்ட்டு, ஜாயிண்ட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், வர்றதில் உனக்கு பாதி எனக்கு பாதின்ட்டு. எல்லாம் கிடையாதுன்ட்டாங்க. இதுக்கு மேலே என்ன அவங்க ப்ரூஃப் பண்ணணும்? அவங்களுடைய லீடரை கொடுத்துட்டாங்க, அவ்வளோ பெரிய விலையை கொடுத்துட்டாங்க, அவ்வளோ ஃபண்டிங் அவங்க கொடுக்குறதெல்லாம் யாருக்கு கொடுக்குறாங்க? எதுக்காக கொடுக்குறாங்க? என்ன நடக்குது? நீங்கள் யாருக்கு ஃபண்டுங்க கொடுத்தீங்க? 2 டெரரிஸ்ட்டு, ஒன்று ஐடியாலஜிக்கல் டெரரிஸ்ட்டு, ஒன்று டைரக்ட் டெரரிஸ்ட்டு. இந்த கர்பலா நான் ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னேன், பழைய கதை, முடிஞ்சு போன விஷயம், இதை ஏன் கிளறேன்? எக்ஸாம்பிள் இல்லாமலாம் செயல்பட முடியாது பாவா. எக்ஸாம்பிள் வரலாறுங்கிறது என்ன? வரலாறுகளில் நாம் படிப்பினை வைத்தோம். இது ஏன் பேசுகிற? இது முடிஞ்சு போனது இல்லை, எல்லாமே முடிஞ்சு போனது தான். இப்போ தூக்கி குரானில் எல்லாம் நடக்க போகிறதா? எல்லாமே முடிஞ்சு போனது தான்.
ஏன்னா நம்ம பக்கத்தூரில் வாழ்ந்துட்டுருக்காங்க ஈசா நபியும் மூசா நபியும் எல்லாம் முடிஞ்சு போனவங்க தான். சூப்பர் ஹீரோஸ்ப்பா, எங்களை எக்ஸாம்பிள் செட் பண்ணுறாங்க அவங்க. அப்போ அவங்கள வந்து நம்ம புறக்கணிச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஈரான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி மஹதி அலைஹிஸ்ஸலாமோட யார் போய் ஜாயின்ட் ஆவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஹதீஸ் இருக்குது சுனன் அபூ தாவூதில் 4286. அதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, இந்த பையத்து நடந்துரும், சிரியாவில் அவருக்கு எதிராக ஒரு படை அனுப்பப்படும், ஆனால் அது மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையில் உள்ள பாலைவனத்தில் பூமிக்குள் புதைண்டு போகும். மக்கள் அதை பார்க்கும்போது சிரியாவின் அவுலியாக்கள் ஈராக்கின் சிறந்த மக்களும் அவரிடம் வந்து ருக்னுக்கும் மகாமுக்கும் இடையில் அவரிடம் விசுவாச பிரமாணம் செய்வார்கள். இந்த ஹதீஸ் இருக்குது. இப்போ இதில் சிரியாவுடைய அவுலியாக்கள்னு இவங்க மொழிபெயர்த்துருக்காங்க சுன்னத் ஜமாத்து. இந்த ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்தால்னு இருக்குது. அப்தாலுக்கு இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அடியார்கள், அவுலியாக்கள் அப்படி வந்து மொழிபெயர்த்துட்டாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல மீனிங் என்னென்னா பதிலான என்ன, பலி. பதில்னா மாற்றுவது, சேஞ்ச் பண்ணுவது. பதில்மே, பதிலேமே, இவருக்கு பதில் இவர். தமிழில் கூட பதில்னு தான் வந்துருச்சு, அது அரபி வேர்டு தான். அப்போ பதில் அப்படின்னா, அப்தால் அப்படின்னா ஒருவருடைய இடத்திலிருந்து இன்னொருவர் அந்த பொறுப்பை இது பண்ணுவார், டேக் ஓவர் பண்ணுவார். அப்போ ரசூலா இந்த பண்பு ஏன் சொல்கிறாங்க? இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடை, நீங்கள் டீ கடை உங்கள் அப்பா வச்சுருக்கிறாரு, விட்டுட்டு போனீங்கன்னா இன்னொரு டீ கடைக்காரர் வரமாட்டாரா? நீங்கள் சமாளிப்பீங்க. உங்கள் அப்பா விட்டுட்டு போன சொத்துக்கு யார் பொறுப்பு? நீங்கள் தான் பொறுப்பு. அப்போ பதில் இங்கே எல்லா இடத்துலையுமே வருதில்ல. இப்போ இங்கே அப்தாலுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை குறிப்பிட்றாங்க அப்படின்னா, அவங்க போய் மஹதி அலைஹிஸ்ஸலாம் கிட்ட பையத் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த அப்தால்கள் வந்து சொத்துக்கு பதிலாகிறதோ ஒரு இடத்துக்கு பதிலாகிறதோ கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிஷனை வந்து கையில் எடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு லீடர்னு ஒரு ஃபிக்ஸடாக இருக்க மாட்டாங்க. ஒரு லீடர் கொல்லப்பட்டால் அந்த இடத்துல இன்னொரு லீடர் முளைச்சிருவார், அந்த லீடர் கொல்லப்பட்டால் இன்னொருத்தர் முளைச்சிருவார், அந்த லீடர் கொல்லப்பட்டால் இன்னொரு முளைச்சிருவார். இப்போ இது எங்கே நடந்துகிட்ருக்கு? ஈரானில் தான் நடந்துகிட்ருக்கு. இதுதான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 28ஆம் தேதி போர் தொடங்குது. அரசியல் விமர்சகர்கள்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ 30ஆம் தேதி பேசுகிறாங்க. முடிஞ்சு லீடரே போயிட்டார், இராணுவ தளபதியும் போயிட்டார், அவரும் போயிட்டார், இவரும் போயிட்டார், இவரும் போயிட்டார், அவரும் போயிட்டார். 25 பேர் எலிமினேட் பண்ணிட்டோம். டோட்டல் லீடர்ஷிப் இஸ் கான். நோ ஏர்ஃபோர்ஸ், நோ அது இல்லை, அது இல்லைன்னா இன்றைக்கி லீடர் இஸ் கான், நோ ஏர்ஃபோர்ஸ், நோ ஆன்டி மிசைல். 30வது பயானு புதுசாக வந்துட்டு, டே எங்கே இருந்துடா வரீங்க? ஆனால் முளைச்சி வர்றீங்க, வந்தவுடனே சூப்பராக வேலை செய்கிறீங்க. அப்படி என்ன ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க நீங்கள்? யார் இவர்? இப்போ அரசியல் பிரமுகர்கள்லாம் உட்காந்து இப்போ அந்த அரசியல் விமர்சகர்லாம் புரிய மாட்டேங்குதுங்க. இல்லை எப்போவுமேங்க லீடர்ஷிப் போச்சுன்னா அதோடு முடிஞ்சிருங்க அந்த மூமெண்ட்டு. யார் தலைவன்னே தெரியலிங்க, வந்துகிட்டே இருக்காங்க, சண்டை போட்டுருக்காங்க. அப்போ கொள்கையே தலைவன் யார் தெரியுமா? இங்கே இவங்களுக்கு தான் பொருந்தும். அப்போ அந்த அப்தால்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். இப்போ மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த படைகளை இப்போவே இந்த காட்டுறாங்கன்னா, அதான் சிரியாவிலையும் இப்போ இவங்க லெபனானில் சிரியானா ஷாமுனே வந்து அந்த காலத்தில் எது ஷாமு? ஈரான். இப்போ இங்கே இருக்காங்க, இவங்க இங்கேயா நிலச்சிருப்பாங்க? நியூக்ளியர் போட்டால் இங்கே இருக்க முடியுமா? புரியுமா? அப்போ அவங்க போயிடுவாங்க, ரீப்ளேஸ் ஆயிடுவாங்க. ஆனால் அப்தால்கள்னால் இவங்க தான். அதுவும் இன்னொரு ஹதீஸ் இருக்குது, சில பலவீனமான ஹதீஸ், அது பார்த்தேன். அது மஜ்மூல் ஜவாயிதில் ஒரு 4-5 ஹதீஸ் வருது. ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்க வந்து அல்லாஹ் வந்து அவங்கள தேர்வு செஞ்சுட்டான். அவங்க மன்னருக்கு எதிராகவும் செயல்பட்டார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாமிடமும் அவர்கள் உதவி செய்தார்கள். என்னுடைய தீனுக்கும் ஈசாவுடைய தீனுக்கும் அவர்கள் உதவி செய்வார்கள் அப்படின்னு. அப்போ இப்படி மேட்ச் பண்ணி பார்த்தா இந்த ஒரே கூட்டம் இவங்க தான். ஏன்னா மன்னரை வேறு எவன் இஸ்லாத்தில் இப்போ இந்த 100 வருஷத்தில் எவன் எதிர்த்தான்? எந்த இஸ்லாமிய நாட்டில் மன்னராட்சியை புரட்டி போட்டாங்க? 57 நாட்டில் எந்த நாட்டிலங்க ரெவல்யூஷன் வந்துச்சு? இப்போ நமக்கு என்னன்னா, நம்ம வந்து கவலைப்பட வேண்டியது வந்து ஈரானுக்கு கிடையாது. நம்ம கவலைப்பட வேண்டியது நம்ம நிலைமைக்கு தான். இப்போ அவங்கள வந்து பார்த்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய விஷன் வந்து கரெக்டாக இருக்குது. அவங்களுடைய அந்த
டோட்டல் வந்து அவங்க போயிட்டுருக்கிற பாதை சரியாக இருக்குது. நமக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த நடுவில் வந்து இவங்க கொட்டையை குழப்புறாங்க பாருங்க. இவங்க வந்து அதை பண்ணாங்க, பின்னாடி வரலாறுல அதை பண்ணாங்கன்னா, அப்போ உங்கள் வரலாறு எடுப்போம்னு ரிவர்ஸில் எடுப்போம். உங்கள் வரலாறுலாம் நோண்டி எடுத்தோம்னா அப்புறம் யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. அப்போ இதுதான் விஷயம். அப்போது இந்த அடிப்படையில் சரி, இது வரைக்கும் இந்த ஈரான் இதை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இதுதான் நடக்கும். அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, ஆனால் மறுமையில் ஜெயிச்சிருவாங்க. அப்போ இதில் இன்னொரு இப்போ கடைசி அது கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். சரியா? இப்போ இதில் வந்து பார்க்கும்போது டோட்டலாக இந்த போரில் வந்து இவங்களுடைய கைதான் மேலோங்கும். அதுக்கப்புறம் அரபுகளுடைய நம்பர் வரும். ஒரே நேரத்தில் கூட இப்போ போகிற போக்க பார்த்தா பேரலாக 2 பேருடைய நம்பரும் வந்துடும் மட்டும் தெரியுது. அவர் வந்து இஸ்ரார் அஹமது வந்து பாகிஸ்தானுடைய உல்டி கிந்தி ஸ்டார்ட் அப்படின்னு அவர் வந்து பார்த்திங்கன்னா 2010 வந்து 10-8 அந்த மாதிரி வாக்கில், அதுவும் வந்து இந்த ஆப்கான் வாருக்கு அந்த டைம்லேயே வந்து அவர் சொல்லிட்டார், இனி பாகிஸ்தான் வந்து பூமிக்கு பாரம், இது சர்வே பண்ணாது, இது பயங்கரமான சுழுக்கு வந்து இதுக்கு இருக்குது, இது அல்லாவுடைய மிகப்பெரிய அசாபில் வரும்னா இன்றைக்கி வந்து பீக்கில் போயிட்டேன். இப்போ MBS எப்படியோ அதே மாதிரி தான் இருக்கான் இவன் ஷாபாஸ். எந்திரிக்கிறான் இப்படின்னா அவனும் எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறம்ப. நீ எந்திரிங்கிறான் அப்படியே ஷாபாஸ் சார் இப்படி எந்திரிச்சு நிற்கிறான். அதை விட ஒரு கேவலம் இல்லை. எல்லோரும் காரி துப்புறாங்க. உலகமே வந்து அவனை காரி துப்புது. இப்போ பெருசாக மீடியேட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அவனு புரோக்கருன்ட்டான். முடிஞ்சு போச்சு. அசிங்கமாயிருச்சு இல்லை? அதான் சொன்னல, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இது இனிமேல் வந்து நமக்கு வந்து நல்ல பேர்லாம் கிடைக்கிறது ரொம்ப நாள் ஆகும் முஸ்லீம்களுக்கு. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது வந்து இதை பற்றி ரொம்ப வந்து இந்த போரை வந்து இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் என்ன தான் பண்ணுறது, இந்த போரெல்லாம் போட்டு மைண்டில் எடுத்துகிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலை நம்மகிட்ட வந்து அடிப்படை ஈமான் கிடையாது. இப்போ ஈரானுடைய அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேசிக்கு ஈமானிய வலிமை வந்து நம்மகிட்ட இருக்கா? கிடையாது. அப்போ தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரியான இந்த விஷயங்கள், இந்த நெகட்டிவிட்டியை வந்து பரப்பிட்டே இருக்கிறது இங்கே நடக்குது. ஈரான் ஜெயிச்சிருன்ட்டு நீங்கள் கற்பனை காண்றது, ஒரு வருஷம் கழித்து அது அடையும் போது நீங்கள் அதை தோல்வியாக பார்ப்பீங்க. அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதுக்கு பின்னாடி வேணால் நீங்கள் கர்பலாவே தோல்வியாக தானே பார்க்குறீங்க. புரியுதா? நீங்கள் அதை வெற்றியாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது வெற்றியாக தெரியும். அப்போ உங்களுடைய மெஷரிங் டூலே வந்து தப்பாக இருக்குது, அளவுகோல் தப்பாக இருக்கும்போது நீங்கள் எல்லாமே தப்பாக தான் அளப்பீங்க. ஸோ அதனால் இதை பற்றி அதிகமாக ஆய்வும் பண்ணக்கூடாது. குரானும் வந்து அது வேணாங்குது. இப்போ உதாரணத்துக்கு 7வது அத்தியாயத்தில் 187-88 அல்ல சொல்கிறான், இறுதி தீர்ப்புக்குரிய நேரத்தை பற்றி அது எப்போது வரும் என இவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறும், அதை பற்றிய அறிவு என் இறைவனிடமே உள்ளது. அவனே அதற்குரிய நேரத்தில் அதனை வெளிப்படுத்துவான். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்களுக்கு அது மிக கடுமையான நேரமாக இருக்கும். அது திடீரென்று தான் உங்களை வந்து அடையும். இது அல்லாஹ் சொல்கிறான். அதை பற்றி நீர் ஆராய்ந்து கொண்டிருப்பவரை போல் உம்மை கருதி உம்மிடம் வினவுகிறார். இல்லாமல் நீங்கள் பெரிய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. உங்கள்கிட்ட அந்த மாதிரி டூலே கிடையாது. இப்போ மல்ஹமா எப்போ ட்ரிகர் ஆகும், நம்ம கணக்கு போட்டது எப்போ, இப்போ என்ன நடந்துகிட்ருக்குது, எல்லாம் மிஸ்கால்குலேட் ஆகுது. அப்போ நம்ம உட்காந்து ரொம்ப நீளத்துக்கு சுள்ளி மாதிரி உட்காந்து டிஸ்டன்ஸை அளந்து இப்போவே வந்து ஸ்ட்ராட்டஜியெல்லாம் செட் பண்ண அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் பார்த்துக்குவோம். கண்ணு முன்னாடி எவ்வளோ தெரியுதோ அவ்வளோ செயல்படுங்க. ஒன்றும் வந்து பயங்கரமான முன்னேற்பாடுகள், பங்கர்ஸ் இதெல்லாம் வந்து யூதர்கள் தான் பண்ணுற. ஈரானில் வந்து எங்கவும் பெருசாக ஒன்றும் பங்கர்லாம் இருக்கிற மாதிரி யாரும் பங்கருக்கு போன மாதிரிலாம் தெரில. அவங்க அப்போ அதிபரே வந்து 2 வீலரில் ஸ்ப்ளெண்டரில் சுற்றிட்டு இருக்கிற. சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க, ஃப்ரீயாக எடுத்துக்கங்க, காசு வேண்டாம், போருக்கு அப்புறம் காசு கொடுங்க போதும், அது வரைக்கும் ஃப்ரீ. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 2 ஆள் தான் போய் எடுத்துகிட்டு இருக்கிறான். நம்ம பயலவலாக இருந்தால் குட்டியான ஒரு வாடகைக்கு பிடிச்சி இவனும் காபரம் ஆகாமல் அடுத்தவனையும் போட்டு சிலிண்டருக்கே என்ன கதிங்கிறீங்க. அது என்னமோ ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி. அது ரசூலா எந்த அளவுக்கு சொல்கிறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நபிய நீர் அவர்களிடம் கூறும், நான் எனக்கு எவ்வித நன்மையும் இழப்பையும் ஏற்படுத்தும் ஆற்றல் பெற்றவன் இல்லை. அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதுவே நிகழ்கிறது. மறைவானவற்றை நான் அறிபவனாக இருந்தால் எனக்கே நான் நிறைய ஆதாயங்களை பெற்றிருப்பேன். மேலும் எந்த தீங்கும் என்னை அணுகியிருக்காது. என்னை நம்புகின்ற மக்களுக்கும் நான் எச்சரிக்கை செய்பவனும் நற்செய்தி அறிவிப்பவனுமாக இருக்கிறேன். அப்போ ஏன் கதியே என்னான்னு எனக்கு தெரியல, நான் என்னத்தை போய் உங்களுக்கு ஐடியா கொடுத்து. அப்போ இதுதான் விஷயம். அல்லாஹ் நாடுனா தீங்கு கிடைக்காது. ஸோ சில முன்னேற்பாடுகள் அதெல்லாம் அப்பட்டமாக தெரியுது.
பேங்க்கில் வந்து இவ்வளோ பணம் வச்சுருக்கு வேஸ்ட்டு, அப்போ இந்த அசட் இந்த இடத்துல இருக்கிறது தப்பு, இது மாதிரியான சில ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், 4 பேருக்கு யூஸ் ஆகுங்கிற அடிப்படையில் தான். மற்றபடி வாகனம் பிடிச்சி நான் செத்துருவேன், சோறு இல்லாமல் செத்துருவேன், சாப்பிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் சந்திக்கிறது தானே நம்முடைய அந்த எண்ணம் இருக்கணும். இப்போ ஈமானுடைய அந்த வலிமை கிடையாதுல்ல, அது பலவீனம் தானே. அல்லாஹ் வந்து சாவு வந்துடும் அப்படின்னு நம்ம பயப்படுறதுங்கிறது. ஸோ இதை பற்றி ஒரு கவிதையும் வந்து அல்லாமா இக்பாலுடைய கவிதையும் வந்து படித்தேன். அதில் அவர் சொல்கிறார், புட்டே பலோச்கி நசீஹத் அப்படின்னு. அதாவது பலோச் அப்படின்னா பலோச்சிஸ்தானில் இருக்கிறான்ல, அந்த பாலைவன நாடோடி, அவனுக்கு வந்து சொல்லக்கூடிய அவனுக்கு சொல்லக்கூடிய நசீஹத். ஏன்னா அவன் என்ன அப்படின்னா, அவன் வந்து ஒரு பிரயாணி, அவன் வந்து வீடு கட்ட மாட்டான். இந்த பலோச் வந்து பார்த்திங்கன்னா அவன் வீடு கட்ட மாட்டாங்க, அவன் வந்து வெறும் டென்ட்டு மாதிரி கூடாரம் தான் போட்டு உட்காந்துட்ருப்பான். அப்போ அது ஒரு சொல்கிறார், हो तेरे बयाबां की हवा तुझको गवार इस दश्त से बेहतर है ना दिल्ली या ना बुखारा. உனக்கு பாலைவனத்தின் காற்று உகந்ததாக இருக்கட்டும், இந்த சுதந்திரமான வெற்று நிலத்தை விட டெல்லியோ புகாராவோ சிறந்தது அல்ல. இப்படி பாலைவனத்தில் இப்படி நீ ஃப்ரீயாக இரு, அதுக்கு நீ போய் ஒரு டெல்லியில் இருக்கிறத விட அந்த மாதிரி போய் அங்கே போய் அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே இருக்கிறது வந்து உனக்கு சிறந்தது கிடையாது. जिस सिमत में चाहे सिफत सैल रवांचल वादी ये हमारी है वो सहरा भी हमारा. பாய்ந்தோடும் வெள்ளத்தை போல் நீ விரும்பிய திசையில் செல், இந்த பள்ளத்தாக்கும் நம்முடையதே, அந்த பாலைவனமும் நம்முடையதே. அப்போ அவங்க சொல்கிறாங்க எல்லாமே நம்முடையது தான் அப்படிங்கிறேன். அப்புறம் சொல்கிறாரு, கைரத் है बड़ी चीज़ जहाँ तक वो दो में पहनाती है दरवेश को ताज सरदारा. போராட்டங்கள் நிறைந்த உலகில் சுயமரியாதை என்பது மிக பெரிய விஷயம். அது ஒரு ஏழை துறவிக்கும் பேரரசரின் கிரீடத்தை சூட்டக்கூடியது. அப்போது சுயமரியாதை அதை ஃபீல் பண்ணு, அதை வந்து முதல்ல பில்டு பண்ணு. அது சொல்கிறார், हासिल किसी कामिल से ये पोशीदा हुनर कर कहते हैं कि शीशे को बना सकते हैं कारा. ஒரு சிறந்த ஆசானிடமிருந்து அந்த மறைவான கலையை கற்றுக்கொள், அவர்கள் சாதாரண கண்ணாடியையும் பாறையை போல் உறுதியாக்கக்கூடியவர்கள். நல்ல அறிஞர்களை தேடு, நல்ல கல்வியாளர்களை தேடு, அவங்கள பிடிச்சிக்கோ, அவங்க கண்ணாடியை கூட வைரமாக்கிடுவாங்க. தேசங்களின் விதி தனி மனிதர்களின் கைகளிலேயே உள்ளது. சமுதாயத்தின் விதியை தீர்மானிக்கும் ஒவ்வொரு நபரும் ஒரு விண்மீனை போன்றவர். உலகமே மாறணும், ஊரே மாறணும், எல்லாம் மாறணும், ஜமாத்து மாறணும்னு நினைக்காத, நீ மாறினா எல்லாம் மாறிடும். தனிநபர் மாற்றம் தான் சமூக மாற்றம். இது எல்லாரும் உணர்ந்த விஷயம். அவர் சொல்கிறார், கரையை விட்டு பிரிய தயங்கும் முத்து குளிப்பவன் கடலின் ஆழத்தில் இருக்கும் பெரும் செல்வத்தை ஒருபோதும் அடைய மாட்டான். கரையுடைய அந்த லக்ஸரி, இந்த பீச்சு தானே, கோவாவில் பீச்சில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. கடலுக்கு உன்ன போனால் கடுமையான போராட்டங்களை சந்திக்க வேண்டியது வரும், உள்ளே போகணும், அது அலைகள் மேலே அலைகள் வரணும், போனால் கேரண்டி கிடையாது, கிடைக்கும்னு சொல்ல முடியாது, அதுதான் கடுமையான உழைப்பு தேவைப்படும். அப்போது அவர் சொல்கிறாரு, இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீ வெளியே வரலன்னா பெரும் செல்வத்தை நீ ஒருபோதும் அடைய மாட்டேன். அல்லாவுடைய அந்த அந்த பெரிய ஞாபகத்தை, சொர்க்கத்தை வந்து நம்ம அடைய மாட்டோம். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், டீன் ஹாத் சே தேக்கர் அகர் ஆசாது ஹோ மில்லத் ஹய ஐசி திஜாரத் மே முசல்மான் கா ஹிசாரா. தனது மார்க்கத்தை அடகு வைத்து ஒரு சமூகம் சுதந்திரம் பெறுமானால் அத்தகைய வியாபாரத்தில் ஒரு முஸ்லீமுக்கு நஷ்டமே மிஞ்சும். தீனை கொடுத்துட்டு எங்களை வாழ விடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த வியாபாரம் நஷ்டத்தை தான் கொடுக்கும். கடைசியாக அவர் இதுக்கப்புறம் இந்த 4 வரிகள் தான் பயங்கரமானது. இந்த 2 வரி ரொம்ப பீக்கு. அவர் சொல்கிறார், துனியாக்கு है फिर मार का रूह बदन पेश तहजीब ने फिर अपने दरिंदों को भरा. உலகம் மீண்டும் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் இடையிலான போராட்டத்தை எதிர்நோக்குகிறது. ஒரு பக்கம் உடல்கள் இருக்கான், ஒரு பக்கம் ரூஹுகள் இருக்கான். உலகத்தில் வந்து இப்போ இந்த 2 மோதலுக்கு உலகம் தயாராகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் உடல்கள், ஒரு பக்கம் உயிர்கள், ரூஹுகள். அது சொல்கிறாரு, அது சொல்லிட்டு சொல்கிறாரு, अल्लाह को है पा मर्दी मोमिन पे भरोसा इबलीस को यूरोप के मशीनों का सहारा. இறைவன் வந்து மூமியின் மன உறுதியை நம்புகிறான், ஆனால் இபிலிஸோ ஐரோப்பாவின் இயந்திரங்களை நம்புகிறான். அப்போது இந்த உடல்கள் வந்து மிஷின்களை நம்புது,
இந்த ஆன்மாக்கள் வந்து மூமின்களை நம்புது. இப்போ இந்த பக்கம் மூமின் வெர்சஸ் ஆன்மா, இந்த பக்கம் மெஷின் வெர்சஸ் மேனு. இந்த இவனுங்களும் சொல்கிறானுங்களே மேன் வெர்சஸ் மெஷின், மேன் ப்ளஸ் மெஷின் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் ஒரு பக்கம் வெறும் தீன் வெர்சஸ் ரூஹ். இந்த ரெண்டு மோதல். அவர் சொல்கிறாரு, தேசங்களின் எதிர்காலம் என்னவென்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மூமினின் கூர்மையான அறிவு இருந்தால் ஒரு சிறு குறிப்பே போதுமானது. உனது செயல்களில் தூய்மையை முன்னோர்களிடமிருந்து கற்றுக்கொள். மன்னர்கள் ஏழைகளுக்கு கொடையளிப்பதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. நீ ஒரு பிச்சைக்காரன், உனக்கு கொடுக்கணுன்னா முன்னோர்கள்ட்ட தான் சரக்கு இருக்குது. யார்கிட்ட? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, ஹசன், ஹுசேன். அவங்ககிட்ட பிச்சை கேட்குறதுல தயங்காத. அவங்களும் வாரி வழங்குறதுல தயங்க மாட்டாங்க. என்ன சொல்கிறேன் என்ன இந்த இது பாருங்க, உனக்கு எக்ஸாம்பிள் அங்கே தான் போகணும். இன்றைக்கி இருக்கிற இந்த எம்பிஎஸ்சி, எம்பிசி இவங்கெல்லாமா இந்த பிணங்கள்லாம் தான். அது இந்த கான் சார் ஒரு வீடியோவில் சூப்பராக சொல்லிட்டுருந்தார். கங்கனா ராணாவத்து சமீபத்தில் ஒரு இது சொல்லிகிட்டு இருந்துச்சு. என்ன சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரமே 2014 தான் கிடச்சது. 1947 வந்து நமக்கு கிடச்சது பிச்சை அப்படின்னோடனே இவர் கொஞ்சம் பேட்ரியாட்டிசம் ஜாஸ்தி. இந்த கான் சாருங்கிற பிஜேபிக்காரர் தான் அவரும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன பேசுது இந்த அம்மா? அப்போ எங்களுடைய முன்னோர்கள் வந்து சண்டை போட்டது, உயிரை கொடுத்து அவங்க சண்டை போட்டது, அதையெல்லாம் வந்து இவங்க கொச்சைப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அவர் வேற ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அது சூப்பராக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, வழக்கமாக உடல்கள் வந்து அடக்கமாயிரும், ஆன்மா வந்து சுற்றி திரிஞ்சிட்ருக்கோம். இது ஆன்மா அடக்கமாயிருக்கு, உடம்பு மட்டும் அலைஞ்சிட்ருக்குது. இப்போ நம்ம அடுத்தது நம்முடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இந்த போர்லேயும் சரி நல்லா பார்க்குறேன், செம்மையாக போய் செருப்படி வாங்கிட்டு இருக்காங்க முஸ்லீம்கள் சோஷியல் மீடியாவில். கண்ட பக்கம் போய் கமெண்ட்டை பண்ணி நல்லா வாங்கி கட்டிட்டு வர வேண்டியது. புரியுதா? எல்லாம் வந்து குரானில் சொல்கிறான், உங்கள் செல்வங்களிலும் உங்கள் உயிர்களிலும் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டோரிடமிருந்தும் இணை கற்பித்தோரிடம் இருந்தும் ஏராளமான சங்கடம் தரும் சொற்களை செவியுறுவீர்கள். நீங்கள் சகித்து கொண்டு இறைவனை அஞ்சினால் அது உறுதிமிக்க காரியங்களில் ஒன்று. அப்போ இந்த கட்டம் தான் இன்றைக்கி நம்முடைய கட்டம். சரியா? வெறும் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீ சொல்லக்கூடாது, குரான் அதனால தான் சொல்கிறேன். இப்போ இது அல்லாஹ் சொல்கிறான், சோதிக்கப்படுவீங்க. அப்போது இன்றைக்கி நம்முடைய நிலைமை என்னன்னு பாருங்கள். போன பயானில் கூட நான் சொன்னேன், நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன? குளித்து சுத்தமாக இருக்கிற ஒரு கழுதை. என்ன தான் நீட்டாக இருந்தாலும் அத்தர் போட்டாலும் அது கழுதை தான். புரியுதுங்களா? நாம் போய் சோசியல் மீடியாவில் பாட போனாலும், நீயா நானா டாக் ஷோவில் பாட போனாலும், சரியா, ரேடியோவில் பாட போனாலும் எவனும் கேட்க மாட்டான், டப்புன்னு ஆஃப் பண்ணிடுவான். கழுதை கத்துறது உலகம் கேட்கவே விரும்பாது. அப்போ நம்மளாம் கழுதைகள். எது வரைக்கும் நம்ம கழுதை? உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் குரானுடைய அடிப்படையில் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்வியலை நடைமுறைப்படுத்தி நாம் காட்டாத வரைக்கும் நம்ம பேச்சை எவனும் கேட்க மாட்டான். நம்மெல்லாம் கழுதைங்க. அதனால் வாயை மூடிட்டு இருந்தால் சிறந்தது. எவ்வளோ திட்டினாலும் வாங்கிக்கிங்க, கோபமே நமக்கு வரக்கூடாது. அதனால் மற்ற விஷயங்களில் போய் மூக்க நுழைக்கிறது, குறிப்பாக நம்முடைய அரசாங்கத்துடைய பாலிசிஸ், எக்கனாமி பாலிசி சரியில்லை, ஃபாரின் பாலிசி சரியில்லை, இஸ்லாமிய எதிர்ப்பு இருக்குது, இதெல்லாம் பேசக்கூடாது. எந்த மூஞ்சி வச்சுட்டு நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க? தலைமை இந்த லட்சணத்தில் இருக்குது, காதிமா ஹரமைன்னு. இன்றைக்கி அவங்க எது ஹரம்? அவங்களுக்கு 2 ஹரம், ஒன்று வாஷிங்டன், இன்னொன்று டெல் அவீவ். இன்னைக்கு காதிமா ஹரமைன்னு இந்த மக்காவுக்கும் மதீனாவுக்கும் காதிம் கிடையாது. டெல் அவீவுக்கும் வாஷிங்டனுக்கும் தான் அவங்க காதிமா ஹரமைன். என்ன? அப்போது இது வர்ற வரைக்கும், இது நடக்கிற வரைக்கும், இதுக்கே வந்து பாருங்கள், ஈரானை மதிக்கிறாங்க, நம்மள ஒரு பேர் மதிக்க மாட்டான். புரியுதா? பாகிஸ்தானை மதிக்க மாட்டான், சவுதியை மதிக்க மாட்டான், துபாயை மதிக்க மாட்டான். காசு நீ எவ்வளோ வேணாலும் வச்சுக்க, மரியாதை 5 பைசா கிடையாது. ஈரானை மதிக்கலாம், காசாவை மதிக்கிறான். வேறு எவனையும் அவங்க மதிக்கிறதே கிடையாது, மதிப்பு வரவே வராது. அதனால் தயவு செஞ்சு இந்தியாவில் இருந்துட்டு மரியாதையை கெயின் பண்ணலான்னு மட்டும் தப்பு கணக்கு பண்ணிடாதீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கார வேணாலும் இருங்க, கேவலமானவங்க தான் நம்ம கழுதை தான். வாயிலேருந்து மட்டும் சவுண்டு வரக்கூடாதுப்பா. நீ வேறு யார் வேணாலும் பேச சொல்லுங்கள், சரியா? அப்போது நம்ம இங்கே பண்ண வேண்டிய வேலை என்ன?
இந்த குரல் கொடுக்கறது என்ன, நம்முடைய குரலை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறோம்ல, அதுதான் பண்ணக்கூடாது. அது வந்து எங்கேயும் போய் பதிவு பண்ணிடுறாங்க தயவு செஞ்சு. சைன் லாங்குவேஜ் தான் தெரியலைங்க. நம்ம எல்லாம் வந்த வம்பு தும்புக்கு போகிறது அவ்வளோதான். நம்ம பண்ண வேண்டியது நம்முடைய ஈமானை பில்டு பண்ணுறது, நம்முடைய முஸ்லீம் சொசைட்டியை வந்து அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஈமான் பில்டு பண்ணுறது, அவங்கள வந்து பக்குவமான பெற்றோர்களாக. இனி வரக்கூடிய காலங்கள் கடுமையான போராட்டங்கள் நிறைந்த காலகட்டமாக இருக்கும். நம்முடைய தலைவர்கள்லாம் மிஸ்லீட் பண்ணுவாங்க, மிஸ்கைடு பண்ணுவாங்க, சரியா? பயங்கரமான சிரமங்கள் வர வேண்டியது இருக்கும். ஸோ அதற்கு வந்து நம்ம வந்து இந்த வசனத்தின்படி பொறுமையை மேற்கொண்டு நம்ம அமைதியாக இருக்கணும். அதிலே வந்து இன்னொரு கூடுதல் தகவலும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, கடைசியாக ஒரு அந்த ஷக்கீல் பின் ஹனீஃப் சம்மந்தப்பட்ட அந்த இது போடும்போது பையத்தெல்லாம் போய் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கீழே ஹதீஸில் பையத்து செய்யுங்கன்னு இருக்க. அப்போ அதில் வந்து பையத்து வந்து நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹதீஸில் வந்து அதான் சொன்னோம்ல, குரானுங்கிறது எல்லாத்துக்கும் காமன், அதில் வந்துருச்சுன்னா எல்லாரையும் கவர் ஆயிரும். இப்போ இந்த ஹதீஸில் என்ன இருக்குது, அப்தால்கள், ஷாமுடைய அப்தால்கள் எப்போ போய் பையத் செய்வாங்க, பூமியில் புதஞ்சதுக்கப்புறம் தான். அந்த படை பூமியில் புதஞ்சு அந்த அடையாளத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் அவரை நம்புவாங்க. இல்லைன்னா அவரை மொசாத் ஏஜென்ட்டுன்னு தான் நினைப்பாங்க. அவன் போய் மகாம இப்ராஹிம்லையும் ருக்னுல் யமானியில் ஒருத்தன் உட்காந்து பையத் செய்கிறான்னா அவன் மேலே சந்தேகம் வராமல் இருக்குமா? ஏன்டா நம்மளே விட மாட்டேங்க, உனக்கு எப்போ பையத் செய்யறதுக்கு விடுவாங்கன்னு யார் மேலே இருந்தாலும் சந்தேகம் வரும். அப்போ அவங்களெல்லாம் அங்கே பையத்து வாங்குறவங்கெல்லாம் போய் யாரும் போயெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது. பையத்து வாங்கிட்டு 8ஆம் நம்பர் கேட்டில் வழியாக போகும்போது டப்புன்னு வண்டியில் ஏற்றி கூட்டு போயிடுவாங்க. கவுண்டிங் நம்பர் ஓடிட்டுருக்காங்க, கொரோனா டைம் நம்பர் மாதிரி உள்ளே கொண்டு போய் வச்சிருவாங்க, டம்ப் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது, அது அவங்களுக்கு இருக்குது. அப்போ பையத்து அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை குறிப்பிட்டாங்க, புரியுதா? அது மிடில் ஈஸ்ட் சார்ந்த உபதேசங்கள் தனியாக இருக்குது. அதான் சொன்னல, நம்ம இங்கே மனிதர்கள் இல்லாத அண்டார்டிகாலேயே வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போது அங்கே இருக்கிற மனிதர்களுக்கு நலம் நாடுறதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே இருக்கிற மனிதர்கள் முதல்ல நம்ம நலம் நாடணும். ஸோ அதனால் வந்து பையத்துங்கிறது ஏதோ ஒரு காம்படிஷன் மாதிரியும், அங்கே போய் டச் பண்ணிட்டா ஒலிம்பிக் மெடல் கொடுக்குற மாதிரியும், அதை நம்ம டேப் பண்ணி விளாட்ற கேம் மாதிரி நினச்சிட்டாங்க, சரியா? பையத்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பையத்துகள் இருக்குது. உதாரணத்துக்கு நபித்துவத்துக்கு ஒரு பையத்து இருக்குது, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியிருக்காங்க. ஜமாத்துக்குன்னு ஒரு பையத்து இருக்குது, அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியிருக்கேன். அதே சஹாபாக்களை ஹுதைபியாவில் தனியாக ஒரு பையத்து வாங்குறேன், பையத்தூர் இதுவானுங்கிறேன். அது என்ன பையத்து? இப்போ ஏன் அதுக்கு முன்னாடி பையத்து வாங்கலையா? அப்போ அந்த பையத்தில் எல்லா ஷரத்தும் அடங்கும் தானே. அப்போ ஏன் இந்த இடத்துல இப்போ அது ரசூலா நமக்கு பிரித்து காட்டுறாங்க. டெம்பரரி பையத்து இருக்குது, பர்மனண்ட் பையத்து இருக்குது, பார்ஷியல் பையத்து இருக்குது, கம்ப்ளீட் பையத்து இருக்குது. இது மாதிரியான பையத்துகள் வந்து சூழ்நிலை வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜமாத் தலைமைக்கு தனி பையத்து, இந்தந்த விஷயத்தில் நான் கட்டுப்படுவேன், இந்தந்த ஜமாத் கூட்டங்களுக்கு நான் கண்டிப்பாக வருவேன், இதில் வந்து நான் லீவ் போட மாட்டேன், என்னுடைய வேலையை விட ஜமாத்துடைய வேலைக்கு முன்னுரிமை வேலை, இது ஒரு பையத் பண்ணலாம். இது வந்து அனுமதிக்கப்பட்டது, புரியுதா? அப்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு பையத்து பண்ணலாம். ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்காமல் எந்த வேலையை செய்வீங்க, புரியுதா? இது என்ன இதா சும்மா ஒரு மீட்டிங்காக 4 பேர் வந்தாச்சு வராட்டு போச்சுன்னு அது மாதிரி எந்த ஒரு விஷயம் செய்யும்போது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது தெரியணும். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் பையத்து. ஸோ இமாம் மஹதிக்கு வந்து இங்கேருந்து வந்தால் போயே ஆகணுமா, இடத்த காலி பண்ணி ஆகணுமா, இங்கே இருக்கிறவங்கள சாவ விட்டுட்டு போயிடலாமா, அப்படிலாம் வந்து முதல்ல அந்த தாட்டே வரக்கூடாது. ஸோ சென்சிபிளாக நினைஞ்சிங்க. இஸ்லாத்தில் நிறைய பையத்து இருக்குது, முதல்ல அதை ஸ்டடி பண்ணுங்கள். ஒவ்வொரு பையத்துக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னன்னு பாருங்கள், புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அகபால ஒரு பையத்து வாங்குறாங்க, அங்கே போய்ட்டு அதுக்கப்புறம் மசூரா வந்து இதெல்லாம் கேட்குறாங்க, பதிலில் ஒரு தாட்டி மசூரா கேட்குறாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் வேறு வேறு அந்த சகோதரா நடத்தணும்னு அதுக்கு ஒரு பையத்து, எல்லாத்துக்குமே வேறு வேறு சூழ்நிலைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வேறு மாதிரி நடந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் பையத்து வந்து செய்யக்கூடாதுன்னு, செய்ய வேண்டிய வாய்ப்பு கிடைக்கிறவங்க அந்த அதுக்கு தகுதியானவர்கள், அதுக்கு ஏற்றவர்கள் அவங்க செஞ்சுருவாங்க. அது போய் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களுமே மாதில் இஸ்லாமோட போய் மெர்ஜ் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது, அது முடியவும் கிடையாது. அதுதான் நம்ம போன எக்ஸாம்பிளில் சொல்லியிருந்தோம். ஓய்சல் கர்னி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டே போய் பையத்து செய்யலை, அதை விட பெரிய சிறப்பு வேறு உலகத்தில் என்ன இருக்குது? ஆனால் அதை கூட ரசூலா வந்து சிறப்பித்து சொன்னாங்க. ஸோ அதனால் சென்சிபிளாக நடக்கிறது தான் இந்த இடத்துல வந்து ஸ்மார்ட் திங்கிங் தான் இந்த இடத்துல வந்து கை கொடுக்கும். ஹிக்மத்தை கற்றுக்குங்க, குரானை படிங்க, குரானை வந்து திருப்பி திருப்பி அதை வந்து ஆய்வு பண்ணுங்கள், பல்வேறு தஃப்சீர்களை ஆய்வு பண்ணுங்கள். அதுதான் நம்மளை வந்து அந்த கண்ணாடியிலேருந்து வைரமாக நம்மளை மாற்றும். அதனால தான் சொல்கிறோம்ல, இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஊற்றி மூடிட்டு
புரியுதுங்களா? இதை வந்து வெறும் குரானை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் பண்ணிவிட்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ போட்டோன்னா 20,000 30,000 வியூ ஆகும். அதே குரான் தஃப்சீர் போட்டோன்னா 4,000 5,000 6,000 அவ்வளோதான். சரியா? அப்போது அந்த மாதிரியான இதில் ஃபோக்கஸ் பண்ணி சரியான இடத்துல நம்முடைய அறிவை, ஆற்றலை, பொருளாதாரத்தை எல்லாத்தையுமே பயன்படுத்துங்க. தேவையில்லாமல் பேனிக் ஆகாதீங்க. முதல்ல இந்த எஸ்கட்டாலஜி முதல்ல இது டெய்லி இருக்கக்கூடிய அந்த போருக்கான அந்த அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்கன்னு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மன வலிமை கிடையாது, எனக்கே கிடையாது. எனக்கே வந்து பயங்கரமாக மூட் அவுட் ஆகுது. ஏன்னா நம்ம இருக்கிற சூழல் அப்படி. இங்கே வந்து ரொம்ப கஷ்டமான என்ன சொல்கிறது, நம்ம இங்கே வளர்ந்துட்டுருக்கிற சூழலில் நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த ஸ்பேஸில் இவ்வளோ தான் நம்மளால் வளர முடியும். ஸோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதை நோக்கி மட்டுமே நம்ம போயிட்டு நம்முடைய இலக்கு மறுமையாக ஆக்கி அதை நோக்கி நகருவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்துருவானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.